அன்றைக்கு முருகன் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் நேற்றைக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் சற்று அதிகம். இது உண்மை. விஜய் வெற்றி பெறணும், சில தொகுதிகளால் ஜெயிக்கணும்னா அவருக்கு 2 முன் நிபந்தனைகள் உள்ளன. ஒன்னு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஆத்மார்த்தமான தலைவராக இருப்பது இரட்டை இலை. அதனுடைய பௌதிக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த மாநில மாநாட்டில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, RSS ஓபன் ஃப்ரண்ட் பிஜேபிங்கிறாங்களா, அதே போல காங்கிரஸ் ஓபன் ஃப்ரண்ட் தான் விஜய். இதுல சந்தேகமே கிடையாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். விஜய் கட்சியின் 2வது மாநில மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு, 2வது மாநில மாநாடு மதுரையில் நேற்று நடைபெற்றது. அது மாநில மாநாடு அப்படிங்கிறதுனால மாநிலம் முழுவதில் இருந்தும் அவருடைய தீவிர தொண்டர்கள், அவருடைய முன்னாள் தீவிர ரசிகர்கள், இந்நாள் தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்து குழுமி இருந்தார்கள். விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு கமிட்டட் ரசிகர்கள். அது விஜய்க்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பட்டாளம் போன்றவர்கள். அவங்க அத்தனை பேரும் ஒரு மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்து குவிகிற போது அந்த கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை பெற்றது. விஜய்க்கு எப்போதுமே கமிட்டடான ரசிகர் கூட்டம் உண்டு. அது இதற்கு முன்பே கூட நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால நெய்வேலியில ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்ப திடீர்னு ஐடி அபிஷியல்ஸ் வர்றாங்க. வந்து ஷூட்டிங் நடுவுல அவரை வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் அதுக்கு முன்னால் நடந்த ஐடி ரெய்டு தொடர்பாக விசாரணை நடத்துகின்றனர். 2-3 நாள் கழிச்சு அவர் மீண்டும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றார், நெய்வேலிக்கு வருகிறார். வர்றப்போ தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக, அதாவது விஜய்க்கு எந்த இடையூறு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்கள் விஜய்க்கு உற்ற தோழனாக இருப்போம் என்பதை காட்டக்கூடிய விதத்துல அப்பவே வந்து 50,000 பேர் நெய்வேலியில குழுமி இருந்தார். தங்களுடைய சாலிடாரிட்டியை காட்டினாங்க. சோ அந்த அளவுக்கான ஒரு கமிட்டட் பட்டாளம் விஜய்கிட்ட உண்டு. இது மாநில மாநாடு, திரும்ப திரும்ப சொல்றேன், இது மாநில மாநாடு. மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கிற தொண்டர்கள், அவர்களுடைய கூட்டம், அது பிரம்மாண்டமாக நிச்சயமாக தோற்றம் கொடுக்கும். ஆனால் இந்த கூட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட மிகையான கருத்துகள் மீடியாக்களில் உலா வருகின்றன. இந்த இடத்துல ஒன்னு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஜூன் 22ஆம் தேதி ஒரு கட்சியாகவே இல்லாத ஒரு அமைப்பாக மட்டுமே இருக்கக்கூடிய இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாட்டுக்கு பேயாக கூட்டம் வந்தது. உண்மையை சொல்றேன், ஏன்னா அன்னைக்கு நான் மதுரையில இருக்கேன். அந்த மாநாட்டை நான் விட்னஸ் பண்றேன். அன்னைக்கு முழுக்க முழுக்க நான் பவன் கல்யாணோடையே இருந்தேன். மாநாடு முழுமையாக நான் பார்த்த அனுபவம் சார்ந்து சொல்லுகிறேன். அன்றைக்கு முருகன் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் நேற்றைக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் சற்று அதிகம். இது உண்மை. ஆனால் இந்த முருகன் மாநாட்டுக்கு மீடியா கவரேஜ் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் பெருமளவு அதை வந்து ஹைலைட் பண்ணவே இல்லை. பெரும்பாலும் இந்த வலதுசாரி சமூக ஊடகங்கள் தான் அதை ஹைலைட் பண்ணிட்டு, அதனால அதனுடைய பிரம்மாண்டம் மறைக்கப்பட்டது. அதே நேரத்துல விஜயுடைய மாநாடு தொடர்பாக எல்லா காட்சி ஊடகங்களும் முன்னுரிமை கொடுத்தன. இதுல ஒரு நுட்பமான ஒரு கேள்வி இருக்கு. தமிழகத்துல இருக்கக்கூடிய சோகால்டு காட்சி ஊடகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திமுக ஊடகம் மாதிரி தான். அப்படிங்கிறப்ப எதற்கு விஜய்க்கு முன்னுரிமை கொடுக்கணும்? விஜய் சம்பந்தமா திரும்ப திரும்ப ஏன் காட்சியை காட்டணும்? இதன் மூலமா விஜயை வளர்க்கிறபடிய திமுக ஆதரவு ஊடகங்களே மேற்கொள்ளுகின்றன. அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி காட்டுவதன் மூலம் வருகிற தேர்தலில் திமுகவுக்கும் விஜய்க்கும் இடையில் தான் போட்டி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஏடிஎம்கே தான் எதிர்கட்சி. உண்மையிலே டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இடையில் தான் போட்டி. ஆனால் ஏடிஎம்கே ஏதோ பிக்சர்லயே இல்லாதது போலவும் போட்டியில ரேஸ்ல ஏடிஎம்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும்
ஒரு தோற்றத்தை உருவாக்குவது திமுகவுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா அப்படி தொடர்ந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை பிராக்டிக்கலாவே அது உண்மை அப்படிங்கிற மாதிரி சாதிச்சுட்டா காலகாலமாக திமுகவுக்கு இருந்து வருகிற மிகப்பெரிய எதிரி நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டு விடும். அது திமுகவுக்கு நன்மை பயக்கும். விஜய் தான் இனி எதிரி அப்படின்னா ஒரு புதிய எதிரி, அதை அப்போ பார்த்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய சவாலை முடிவு கொண்டு வந்துடுறோம்ல, இதுதான் திமுகவுடைய கணக்கு. அந்த கணக்கை ஒட்டி எப்போதுமே செயல்படுகிற திமுக ஆதரவு காட்சி ஊடகங்கள் விஜய்க்கு முன்னுரிமை கொடுத்தன. அதனால இந்த மாநாட்டு கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமானதாக காட்டப்பட்டது. என்னுடைய கணக்குல இந்த மாநாட்டுக்கு 3 லட்சத்துல 4 லட்சம் பேர் வந்திருப்பாங்க, அது உறுதி. நான் சொல்ற இந்து மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்திருந்தார். அதுலயும் ஏதேதோ குக்கிராமங்கள் எல்லா இடத்துல இருந்தும் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்திருந்தாங்க. புளி சாதம், தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு எத்தனை பேர், கூட்டமான கூட்டம். அதனால இப்ப விஜய்க்கு வந்திருக்கிற இந்த கூட்டம் என்ன பொறுத்தளவுல அது ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி கிடையாது. எல்லாம் மிகைப்படுத்தப்படுது. நல்ல கூட்டம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இது மாநில மாநாடு. விஜய் மாதிரியான ஒரு மெகா ஸ்டாருக்கு அவர் ஒரு மாநில மாநாடு போட்டா இந்த கூட்டம் கூட இல்லாமல் இருக்காது. இந்த கூட்டத்தை அவருடைய பேஸே. ஆனா இதுவே எல்லாம் கிடையாது. இந்த கூட்டத்துல வந்தவங்க அத்தனை பேருமே அவருடைய ரசிகர்கள், அவருடைய கமிட்டட் கேடர்ஸ். ஆனால் கேடர்ஸ் மட்டுமே எப்போதுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இல்லை. கேடர்ஸை தாண்டி திருவாளர் பொதுஜனம், மிஸ்டர் பப்ளிக், அவங்க எந்த அளவுக்கு விஜயை நோக்கி போறாங்க. அதே போல இந்த தேர்தலை ஒட்டி விஜய் எந்த அளவுக்கு வலிமையான கூட்டணியை அமைக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய வெற்றி தோல்வி இருக்கிறது. இப்ப இவ்வளவு பெருசா படம் காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு விஜய் தன்னுடைய பக்கத்துல எந்த கட்சியுமே கொண்டு வரலன்னு வச்சுப்போம். அவர் சைடுல ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணியே இல்லை அப்படின்னா விஜய் தேரவே மாட்டார். 4 சீட் ஜெயிக்கிறது கஷ்டம். நம்முடைய காணொலியில இதுக்கு முன்னால மதுரை பேராசிரியர் ராம சீனிவாசன் சொல்லியிருப்பார், தமிழகத்தில் எப்போதும் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது. தமிழ்நாட்டுல கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன. அதனால விஜய் வாக்குகளை பெறலாம், ஓரளவு கௌரவமான வாக்குகளை பெறலாம். அதாவது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் என்ன வாக்குகளை பெற்றாரோ அதை கற்று கூடுதலாக இவர் பெறுவார். 2006 கட்சி ஆரம்பிச்சு அவர் போட்டியிட்டப்போ, 2006 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டப்போ 8% வாக்குகளை பெற்றார். 2009 லோக்சபா தேர்தலின் போது 10% வாக்குகளை பெற்றார். விஜய் இந்த வாக்குகளை காட்டிலும் கூடுதலாக பெறுவார். 15% வரை அவர் போக முடியும். இதெல்லாம் அவர் தனியா சாதிக்கக்கூடிய விஷயங்கள். இவ்வளவுதான் செய்ய முடியும். இதுக்கு மேலான தமிழ்நாடு மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்டரேட்ல 6 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அவர் தன்னுடைய சொந்த செல்வாக்கு இவ்வளவு சொற்பமான சதவீதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியும். ஒருவேளை அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த 15%, 12% ஓட்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே கான்சென்ட்ரேட்டடா இருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெருவாரியா ஜெயிக்கலாம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அதுக்கு இருக்கிறதே 5-6%. ஆனா ஒரு இடத்துல மட்டுமே குவிந்து இருக்கிறது. அதனால அந்த இடத்துல அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை எப்போதுமே பெற்று இருக்கும் அந்த மாதிரி. ஆனா விஜய்க்கு உண்டான ஓட்ஸ் இந்த இடத்துல விஜய்க்கு அதிகமா ஓட்டு இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்ல. தமிழ்நாடு முழுக்க ஸ்கேட்டர்டா அது பரவலா இருக்கு. அப்படிங்கிறப்போ இது வாக்கு சதவீதம் காட்டுவதற்கு வேண்டுமானால் விஜய்க்கு பயன்படுமே ஒழிய வெற்றியை பெற உதவாது. மீண்டும் சொல்றேன், விஜய் வெற்றி பெறணும், ஏதோ சில தொகுதிகளால் ஜெயிக்கணும்னா அவருக்கு 2 முன்னிபந்தனைகள் உள்ளன. ஒன்னு, அவர் பக்கம் 2-3 கட்சிகளாவது வரணும். 2வது, கட்சி சாராத பொதுமக்கள் எந்த அளவுக்கு விஜயை நோக்கி திரும்புகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறார். அதனால விஜய்க்கு இருக்கிற கூட்டம் அப்படிங்கறத பார்த்து ஒரு சாதாரண மக்கள், ஒரு லேமன், காட்சி ஊடகங்கள்ல வரக்கூடிய அந்த தலைகளை பார்த்து மிரளலாம். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா எனக்கு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டமாக தோன்றவில்லை. இதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு விஜய்க்கு வந்ததை காட்டில அதிக கூட்டத்தை ஹிந்து முன்னணி என்கிற கட்சி அல்லாத அமைப்பு காட்டி இருக்கிறது இதே மதுரையில. அதுவும் அந்த கூட்டம் எங்க நடந்ததுன்னா ஜெயலலிதா முன்னால பேசின பாண்டி கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா திடல்ல அந்த கூட்டம் நடைபெற்று. அதனால மீண்டும் சொல்றேன், விஜயனுடைய கூட்டம் சார்ந்து எனக்கு மிகையான அபிப்பிராயங்கள் எதுவும் கிடையாது. ரொம்ப பிளாட்டா பேசுறதுனா நல்ல கூட்டம் காட்டி இருக்கிறார். ஆனால் இது பிரமிக்கத்தக்க ஒன்று அல்ல, அவ்வளவுதான். அதிமுக தொண்டர்களை குறிவைத்திருக்கிறாரே விஜய். எஸ், யோசிச்சு பாருங்க, இதுவே ஒரு பலவீனம் தான். அவருக்கு பின்னால மொத்த தமிழகமும் அணிவகுத்து நிற்கிறதுங்கிற அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருந்தால், அவருடைய தொண்டர்கள் இல்லாட்டி அவருடைய ரசிகர் பட்டாளமே வெற்றி பெறுவதற்கு போதுமானது என்று அவர் கருதி இருந்தார்.
இன்னொரு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கணும்? அப்படின்னா இப்படி அழைப்பு விடுத்ததன் மூலம் அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னடிக்வசிய, போதாமையை அவரை அறியாமலேயே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அதிமுக பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவால வளர்க்கப்பட்ட அதிமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இருக்கு, இத பற்றி அதிமுக தொண்டர்கள் வெளியில சொல்ல முடியாமல் மனக்குமைச்சலில் இருக்கிறார்கள். இந்த முறை அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது பிஜேபியை தமிழகத்தில் காலூன்ற விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதாவது பிஜேபி கூட்டணிக்குள்ள, என்டிஏவுக்குள்ள அதிமுக வந்ததை ஒரு மிகப்பெரிய தவறு என்பது போல சுட்டிக்காட்டி, பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அப்படித்தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லி இருக்கிறார். அதாவது இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. நடைமுறை அரசியல் ஞானம் என்பது விஜய்க்கு அறவே இல்லை அப்படிங்கிறத இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதுவும் குறிப்பா ஏடிஎம்கே பற்றின எந்த புரிதலும் அவருக்கு இல்லை. அதிலும் குறிப்பா அதிமுக தொண்டர்களை பற்றிய அடிப்படை ஞானம் கூட அவருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால ஏடிஎம்கே எத்தனை குத்து வெட்டி, எத்தனை குழப்பம், எவ்வளவு நடந்திருக்கு. அதிமுக தலைவர்கள் இந்த பக்கம் போயிருக்காங்க, அந்த பக்கம் போயிருக்காங்க, டிஎம்கே சைடு போய் என்னென்னலாமோ நடந்திருக்குல்ல. எங்கேயாவது ஏடிஎம்கே கேடர்ஸ் கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில், நூத்துக்கணக்கில் அப்படி என் மாசா போய் எங்கேயாவது வேற கட்சியில போய் சேர்ந்ததா? ஏதாவது ஒரு நியூஸ் படிச்சிருக்கோமா? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஆத்மார்த்தமான தலைவராக இருப்பது இரட்டை இலை. அதனுடைய பௌதிக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பிசிக்கல் லீடர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனுடைய ஆத்மார்த்தமான தலைவர் அப்படிங்கிறது இரட்டை இலை. இந்த இரட்டை இலைன்னு ஒண்ணு ஏடிஎம்கேட இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கேடர்ஸ்ல ஒரு ஆளை கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்க முடியாது. இது பிராக்டிக்கல் ட்ரூத். யோசிச்சு பாருங்க, இந்த 2024 தேர்தல்ல, லோக்சபா தேர்தல்ல ஏடிஎம்கே களத்துல இருக்கா இல்லையான்னு யாருக்கும். ஜஸ்ட் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாசத்துக்கு முன்னால பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்குன்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அந்த கட்சிக்குன்னு ஒரு நேரேட்டிவ் இல்ல, சரியான கேண்டிடேட்ஸ் கிடையாது. அந்த மொத்தம் 39 தொகுதியில நிறுத்தின கேண்டிடேட்ஸ்ல 2 பேர் தான் எல்லாருக்கும் தெரிய வந்த கேண்டிடேட்ஸ். ஒன்னு கள்ளக்குறிச்சியில் நிறுத்தப்பட்ட குமரகுரு, இன்னொருவர் ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன். இதை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாமே ஏதோ அந்த வார்டு கவுன்சிலர் கேண்டிடேட்ஸ் நிறுத்த மாதிரி தான் நிறுத்தி இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னால் தான் எடப்பாடி பழனிசாமியும் அங்கங்க போய் பிரச்சாரம் செய்தார். வேற ஒண்ணுமே அலட்டிக்கல. இவ்வளவுதான். ஏடிஎம்கே இருந்தது மாதிரியே தெரியல. இந்த அளவுக்கு ரொம்ப லோ ப்ரொஃபைல்ல ஒர்க் பண்ணியே, முயற்சியே செய்யாமல் எஃபர்ட்லெஸ்ஸா ஏடிஎம்கேக்கு 23% வாக்குகள் கிடைத்தது. நம்பர் 2ஆக வந்தது. அது கூட்டணில வலுவான கட்சியும் கிடையாது, தேமுதிக தான். 2021 தேர்தலில் தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% வாக்குகளை பெற்றது. 1/2% கூட முழுமையாக பெறாத ஒரு கட்சியோட அது கூட்டணி வச்சு 23% வாக்குகளை பெற்றது ஏடிஎம்கே. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இது சம்பந்தமா முன்னால ஒரு காணொலியில ஜேபிசி ஸ்ரீராம் ஒரு நல்ல இன்டர்பிரேஷன் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த 23% ஏடிஎம்கே கேடர்ஸ் ஓட்டு, இந்த கேடர்ஸ் ஓட்டு என்னைக்கு வேற பக்கம் மாறி விழாது. சோ இதுக்கு கீழே ஏடிஎம்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் ஏடிஎம்கே சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு கீழே போகாது. ஏன்னா இந்த 23% கேடர்ஸ் ஓட்டு. அப்படின்னா இதுல இருந்து தெரிய வரக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த லோக்சபா தேர்தல் அப்போ ஏடிஎம்கே கேடர்ஸ் ஓட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. திருவாளர் பொதுஜனத்தினுடைய ஓட்டு கிடைக்கல. கட்சி சாராத பொதுமக்கள் ஓட்டு போடணும்ல, அவங்க ஏடிஎம்கேக்கு போடல. கேடர்ஸ் ஓட்டு கரெக்டா கிடைச்சிச்சு. சோ இதன் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கிற உண்மை, ஏடிஎம்கே கேடர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படிங்கிறது எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. அது 23%. கூட்டணியே இல்லாத காலத்துல, எந்த முயற்சியும் எடுக்காத காலத்துல, தீவிர பிரச்சாரமும் இல்லாத காலத்துல, பணமும் செலவழிக்கல, ஒண்ணுமே இல்லாத காலத்துல சர்வசாதாரணமா அதிமுக 23% வாக்குகளை அள்ளியது. அதிமுகவின் தொண்டர்கள் வேற யாருக்கும் மாத்தி போடலாம். ஏன்னா இரட்டை இலைங்கிறது
அவன் இதயத்திலும் ரத்தத்திலும் ஊறியது. ஒரு நாள் அதை தாண்டி இன்னொரு பக்கம் வாக்களிக்கிறதுக்கு அவன் கை போகவே போக. அதனால விஜய் எவ்வளவு வேணாலும் தூண்டில் போடலாம், அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் அதுல தோல்வி அடைவார். அப்படியெல்லாம் நீங்க இது பண்ணி ஏடிஎம்கே தொண்டனை வந்து அவ்வளவு ஈஸியால ஈர்த்திட முடியாது. ஏடிஎம்கே தொண்டன் வந்து நிலைகுலையக்கூடியவனாக இருந்தால் ஜெயலலிதாவுடைய டிமைஸுக்கு அப்புறமே காணாமலே போயிருக்கும். விஜயகாந்த் காலத்துல அவருடைய கட்சி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு 0.5% கூட எடுக்க முடியாத இடத்துக்கு தேமுதிக போயிருக்கு. ஆனா நீங்க ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுங்க, ஏடிஎம்கே மிகப்பெரிய தலை எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. ஆனா தொண்டர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இரட்டை இலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரட்டை இலைங்கிறதுடைய ஒரு மிகப்பெரிய சக்தியை விஜய் உணரவில்லை. இல்லாட்டி அவருக்கு அப்பப்போ கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவருக்கு உணர்த்தலேன்னு நினைக்கிறேன். அவர் யாரை ஹையர் பண்ணியிருக்காரோ தனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, அவர்கள்லாம் இதை சொல்லல. விஜய் வந்து அரசியல் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ரொம்ப அரைவேக்காட்டுத்தனமா பேசியிருக்கிறார். அதிமுகவின் இருபெரும் தலைவர்களும் மறைந்து விட்டார்கள், ஆனால் தொண்டர்கள் இன்னும் விலகவில்லையே, எப்படி? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா, அதிமுகவினுடைய ஆத்மார்த்தமான தலைமை இரட்டை இலை, அதனுடைய பௌதிக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி. இதுல ஒரு கேள்வி இருக்கு. எம்ஜிஆர் மறைந்து விட்டார், ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் இரட்டை இலையை உதறிட்டு கூட தொண்டர்கள் போகலாமே, அது ஏன் போகல? அந்த இரட்டை இலை என்ன அடிப்படையில் இந்த தொண்டர்களை கட்டி போட்டு இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது காரணம் என்ன அப்படின்னா, இரட்டை இலையினுடைய ஒரு இலையை எம்ஜிஆர் ஆகவும் மற்றொரு இலையை ஜெயலலிதாவாகவும் ஒவ்வொரு தொண்டனும் பார்க்கிறார். ஏடிஎம்கே தொண்டனை பொறுத்தளவுல இரட்டை இலை என்பது ஒரு சிம்பல் அல்ல, அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருடைய உருவகம். ஒரு இலை எம்ஜிஆர், இன்னொரு இலை ஜெயலலிதா. சோ இந்த ரெண்டு பேரையும் இரட்டை இலை வடிவத்தில் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் பார்க்கிறார். அதனால்தான் நான் சொல்றேன், இரட்டை இலை என்கிற சின்னம் இருக்கும் வரை அதிமுகவை அசைக்க முடியாது. அதிமுக இழந்தால் கட்சி சாராத பொதுமக்கள் வாக்குகளை இழக்கும். அது ரொம்ப ஆக்டிவாகவும் வெற்றிகரமாகவும் இருந்த காலத்துல கட்சி சாராத பொதுமக்கள் எவ்வளவு பேரு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்கள பரவலா பல பேர் அது இழந்து இருக்கிறது. அது இழக்கலாம், மீண்டும் பெறலாம். அது எப்படி கூட்டணி வைக்கிறதோ அதை பொறுத்த விஷயம். ஆனால் ஏடிஎம்கே தன்னுடைய கேடர் ஸ்ட்ரென்த் ஒரு நாளும் இழக்காது. கேடர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் 2024 தேர்தலில் கிடைத்திருக்கு. அது 23%. எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி என்கிறாரே விஜய். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எஸ், இதுதான் ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி. இந்த முயற்சியில் தான் தமிழக ஊடகங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எப்படியாவது ஏடிஎம்கே டம்ப் பண்றது. திமுகவுடைய பிரதான எதிரியான ஏடிஎம்கே அது ஒண்ணுமே இல்ல, இப்ப பிக்சரே இல்ல, தமிழ்நாட்டிலே இல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. இப்போ அதே விஷயத்தை தான் விஜயும் கையில் எடுத்திருக்கிறார். இப்படி சொல்றது மூலமாவே, இந்த வார்த்தைகள் மூலமாவே நம்பர் 2 வந்துட முடியாது. இல்லாட்டி டிஎம்கேக்கு போட்டியாளரால நீங்க மாறிட முடியாது. அதற்கு ரொம்ப பாடுபடணும். அதற்கு வலுவான கூட்டணி இருக்கணும். பொதுமக்கள் பெருமளவு விஜயை நோக்கி வரணும். இத்தனை முன்னிபந்தனைகள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான். இப்ப எனக்கு ஒண்ணு நல்லா நினைவுல இருக்கு. 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருந்தார், எங்களுக்கும் டிஎம்கே இடையில் தான் போட்டி அப்படின்னு. ஆனால் ரிசல்ட்ல ஏடிஎம்கே தான் டிஎம்கேக்கு அடுத்து வந்திருந்தது. இது எல்லாருமே பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு கௌரவமான சதவீதத்தை பிஜேபியும் பெற்றிருந்தது. இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி ஒரு கூட்டணிக்குள் வந்திருக்கிறது. நேற்றைக்கு பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியும் ஏடிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணியும் இருந்தது. இன்னைக்கு இந்த ரெண்டு போர்ஸும் ஒன்னா வந்திருக்கு, ஒரே இடத்துக்கு வந்திருக்கு. இதைத்தான் நான் சொல்லுவேன், இது வந்து ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணி, அலையன்ஸ் ஆஃப் அலையன்சஸ். இதனுடைய ஸ்ட்ரென்த்தே வேற. ஏடிஎம்கேக்கு 23%, என்டிஏவுக்கு 18% 2024 லோக்சபா தேர்தலில் கிடைத்தது. இந்த ரெண்டையும் கூட்டினாலே 43% வந்தாச்சு. இதுக்கு மேல இன்னும் அவங்க இந்த கூட்டணிக்குள்ள வேற எந்த கட்சியை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத வச்சு இன்னும் அதிக சதவீதம் வரும். இப்ப மூன்றாவது சக்தியாக விஜயும் வருகின்ற காரணத்தினால ஓட்டுகள் பலமாக பிரிகிறப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு 35% எடுக்கக்கூடிய கட்சியை ஆட்சியை பிடிப்பதாக இருக்கும். ஏன்னா பெருமளவு ஓட்டு ஸ்பிளிட் ஆஃப். அப்படிங்கிறப்போ இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வந்து விஜய்க்கு நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் சார்ந்த மீடியாக்களுடைய பதிவு, அந்த பிரம்மாண்டமான காட்சி, இதை பார்த்து இதை வச்சுட்டு இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதை உங்களால் நம்ப முடியாது. இப்ப விஜய் நடந்தது போலவேதான் ரேம்ப்ல இதுக்கு முன்னால கமல்ஹாசன் நடந்து பேசினார் கட்சி ஆரம்பிச்சப்போ. நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம ஒரு விஷயத்த நம்புறதா இல்லையான்னு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால அதுக்கு உண்டான பிரசிடென்ஸ் முன்னுதாரணங்களை நினைவுபடுத்திக்கணும். ஆனா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் மறதி ஜாஸ்திங்கிறது தான். இந்த பலவீனத்தை தான் அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இப்ப விஜய் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார். விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா அதை நான் நிராகரிக்கிறேன். அதனால என்னுடைய பார்வையில 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில் தான். 3வது இடத்துல திட்டவட்டமாக விஜய் வருவார். ரிசல்ட் வர்றப்போ இந்த காணொலியை கேட்கக்கூடிய அத்தனை நேயர்களும் நான் சொன்ன வார்த்தையை ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம். 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் சேராமல் வாக்குகள் பிரிந்ததால் திமுக வென்றது. இந்த முறை விஜய் வாக்குகளை பிரிக்கப் போகிறார். எனவே மீண்டும் திமுக தானே வெல்லும்? ஓகே, நல்ல கேள்வி. ஆனா இல்ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட நீங்க சுலபமா மறந்துட்டீங்க. கடந்த காலத்துல எந்த 2 முக்கிய அரசியல் சக்திகள் பிரிந்து கிடந்ததால் திமுக லாபம் அடைந்ததோ அந்த 2 முக்கிய சக்திகள் இந்த முறை சேர்ந்து களம் காணுகின்றன, அதிமுகவும் பிஜேபி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னவாக இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. இப்போ ஆக்சுவலா 2024 சிச்சுவேஷன் அப்படியே இப்பவும் தொடருது. அதாவது ஏடிஎம்கே தனியா, பிஜேபி தனியா, அதே நேரத்துல டிஎம்கே கூட்டணி. இதுக்கு மத்தியில விஜயும் இப்ப இருக்கிற மாதிரி தனித்து போட்டியிட்டால் இப்பவே நான் எழுதி கொடுத்துருவேன், டிஎம்கே தான் ஜெயிக்கும், சந்தேகம் கிடையாது. ஆனால் 2024 பிரிஞ்சிருந்த 2 முக்கியமான சக்தி, ஒன்னு பெரிய நேஷனல் போர்ஸ், இன்னொன்னு முக்கியமான மாநில சக்தி. இந்த 2மே இப்ப ஒன்னு சேர்ந்து களம் காணுகின்றன. அப்போ அதனுடைய கெமிஸ்ட்ரி வேற. அப்படிங்கிறப்போ இப்ப விஜய் வாக்குகளை பிரிக்கின்ற காரணத்தினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கறத பார்க்கணும். விஜயை நோக்கி போகக்கூடிய வாக்குகள் எவையாக இருக்கும். இது சம்பந்தமா சர்வே நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நிறையவே பேசி. முதல்ல அதுல டிக் பண்ணா சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போகும். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஜயே தன்னை ஜோசப் விஜய் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டவர். தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கு அவருடைய பெயர் ஜோசப் விஜய் என்று நன்றாக தெரியும். கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து மாநிலம் தழுவிய ஒரு தலைமை என்பது இதுவரை உருவானதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உருவாயிருக்கு. அப்படிங்கிறப்போ விஜயை என்கரேஜ் பண்ணணும் கிறிஸ்தவர்கள் நினைப்பாங்களா, இல்லாட்டி டிஎம்கேக்கு போடணும் நினைப்பாங்களா? கிறிஸ்தவர்கள் வாக்குகள்ல பெரும்பாலும் 99% பிஜேபி கூட்டணிக்கு வரப்போறது இல்லை, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா அது மொத்தமா டிஎம்கேக்கு போனாதான் ஆபத்து. ஆனா அது இன்னைக்கு ஸ்பிளிட் ஆகுது. முஸ்லிம்ஸை பொறுத்தளவுல நம்ம கண்டக்ட் பண்ணி இருக்கக்கூடிய சர்வே படி பார்த்தால் 2 விதமான போக்கு இருக்கு. முஸ்லிம் ஆண்கள் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் முஸ்லிம் பெண்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் இருக்கின்றனர். அப்போ முஸ்லிம்கள் ஓட்டு 2ஆக பிரிகிறது. முன்னால மொத்தமா டிஎம்கே கிடைச்சிருந்தது, இப்ப 2ஆ பிரிகிறது. அதே போல தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக விஜய் பக்கம் சாய்கிறது. அந்த வாக்குகள்லாம் திருமாவளவன் மூலமாக டிஎம்கே கூட்டணிக்கு கிடைத்துக் கொண்டிருந்த வாக்குகள். அதனால விஜயனுடைய வரவால திருமாவளவன் பாதிக்கப்பட இருக்கிறார். நீங்க அதை பாப்பீங்க, ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு தெரியும். அதே போல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசு முடிஞ்சது வாக்களிக்க வருகிறவர்கள் அவங்க பெருவாரியாக விஜய் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். விஜய்ங்கிற ஒரு போர்ஸ் வராமல் இருந்தால் அவர்கள் அத்தனை பேர் சீமான் பக்கம் போயிருக்கக்கூடியவர். அதனால சீமானுக்கு இந்த தடவை எலெக்ஷன்ல ஒரு பெரிய இழப்பு காத்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா விஜயும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கின்ற காரணத்தால ஆன்டிபாடி ஓட்ஸ் முன்னால டோட்டலா டிஎம்கேக்கு மட்டுமே போய் கொண்டிருந்தது, இன்னைக்கு அதுல பாதி விஜயை நோக்கி ஸ்பிளிட் ஆகும். இது தவிர இன்னொரு கேள்வி இருக்கு. விஜய் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல, அப்படிங்கிறப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மொத்தமா ஏடிஎம்கே பக்கம் வர்றதையும் அவர் தடுக்கிறார்ல அப்படின்னு தடுக்கலாம். ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஸ்டாண்ட கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் கடைசி வரைக்கும் விஜய் கொண்டு போனால்தான் அது நடக்கும். அப்பதான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ல பாதியாவது விஜயை நோக்கி வரும். ஆனால் இந்த மாநில மாநாட்டில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆன்டி டிஎம்கே நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிற அதே விஜய் அதிமுகவுக்கும் வலை வீசி இருக்கிறார். நீங்க ரொம்ப தெளிவா நான் இன்னாருக்குத்தான் எதிரின்னு காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு புரியறது ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க டிஎம்கே எதிர்க்கிறீங்க, அதிமுகவுக்கும் வலை வீசினீங்கன்னா அப்போ இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவர்களுக்கு விஜய் தொடர்பான ஒரு சந்தேகம் ஏற்படும். இவர் ஒரு ஓட்டு வேட்டைக்காக எல்லா தரப்பையும் ஏதோ ஒரு விதத்துல பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதன் மூலம் விஜய் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகி விஜய் பக்கம் வரும் இல்லையா ஒரு போர்ஷன், அதுவும் இனிமேல் குறையும். ஏன்னா அவர் அதிமுகவையும் எதிர்க்கிறார், அதிமுக தொண்டர்களுக்கும் குறிவைக்கிறார். அப்படின்னா இவர் யாரு அப்படிங்கிற கேள்வி, இவர் மீதான சந்தேகம் வலுப்பெறுகிறது. ஆக்சுவலா இந்த வேலையை விஜய் செய்திருக்கவே கூடாது.
டிஎம்கே எதிர்ப்புல மட்டும் அவர் உறுதியா இருந்திருக்கணும். அப்படி உறுதியாக இருந்தாலே திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு மொத்தமா போயிட்டு இருந்த ஒரு 50% இங்க வந்திருக்கும். ஆனால் இப்போது அதிமுகவுக்கும் அவரை வலை வீசுகின்ற காரணத்தினால் விஜய் மீதான சந்தேகம் இப்ப டிஎம்கே எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அதிகரிக்கும். அதனால விஜயினால ஏற்படக்கூடிய இழப்பு 3 கட்சிகளுக்கு அதிகம். திமுகவுக்கு அதிகம், சீமான் பெரிய விலை கொடுப்பார், திருமாவளவன் பெரிய விலை கொடுப்பார். கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா அதிமுக கொடுக்கக்கூடிய விலை மிக குறைவாக இருக்கும். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் மறைமுக கூட்டணி என குற்றம் சாட்டுகிறாரே விஜய். இதை காட்டில ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. இதெல்லாம் அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. இதை சொல்லிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் ரெய்டு நடக்குது. ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் அதே அமைச்சர்கள் டெல்லிக்கு போய் படையெடுக்கிறாங்க. அங்க இருக்கிற பெரிய தலைகள்லாம் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெய்டு தொடர்ச்சியா நடக்கிறது இல்லை. அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். சரி, இப்படி கேள்வி கேட்டிருக்க விஜய் விஷயத்திலேயே இதை நான் பொருத்தி பார்க்கிறேன். விஜயனுடைய இல்லத்துல கூட இதுக்கு முன்னால ஐடி ரைட் நடந்தது. நான் கூட சொன்னேன், நெய்வேலியில ஷூட்டிங் இருக்கிறப்போ ஐடி அதிகாரிகள் வந்து அவரை கூட்டு போனாங்க அப்படி. அதுக்கப்புறம் விசாரணை நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா அது போல ரைடு மாறி மாறி நடக்கல. இப்ப வரைக்கும் ரைடே இல்லாமத்தான் விஜய் ஃப்ரீயா இருக்கார். இப்ப இதனுடைய பொருள் விஜய்க்கும் பிஜேபிக்கும் இடையில் கள்ள தொடர்புன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா விஜய் ஏற்றுக்கொள்வாரா? ஏங்க, ஒரு ரைடுங்கிறது என்னங்க, எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும், இல்லாட்டி தொடர்ச்சியா 2-3 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ பீரியாடிக்கலா தான் விசாரணை நடக்கும். இங்க இருக்கிற அமைச்சர்கள் டெல்லிக்கு போனா அவங்க மாநில அமைச்சர்கள் பல்வேறு காரணங்களை, அரசு காரணங்கள் தொடர்பாக அவங்க டெல்லிக்கு போகலாம், பார்க்கலாம், பேசலாம். ஒரு உதாரணம் சொல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இருக்கு. அதனுடைய தலைவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே நேரத்துல தமிழக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த கூட்டத்துக்கு போவாரு. இப்ப 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு உறவா அப்படின்னு யாராவது கேட்டா எவ்வளவு அபத்தமா இருக்கும். அது மாநில மத்திய அரசுடைய உறவு தொடர்பானதுங்க. தனிப்பட்ட அரசியல் வேற, ஆட்சி என்பது வேற. இவங்க அரசு தொடர்பு அந்த அமைச்சர்கள் அங்க போறாங்க, மத்திய அமைச்சரை பாக்குறாங்க. ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசு நிதி தரணும்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை வலியுறுத்த போவாங்க. அது தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். அரசு தொடர்பா இங்க அமைச்சர் வீட்டுல ரெய்டு நடந்தா அதே அமைச்சர் டெல்லிக்கு போக கூடாதுன்னோ, ஏதோ ஒரு மத்திய அமைச்சர் சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவர் அரசு தொடர்பா போய் பார்ப்பார். அதற்கும் இந்த ரெய்டுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்னால் தான் அமித்ஷா சிறையில தொடர்ச்சியா பெயில் கிடைக்காமல் 30 நாட்கள் ஒரு அமைச்சரோ முதல்வரோ பிரதமரோ யார் இருந்தாலும் அவருடைய பதவியை இழக்க செய்யக்கூடிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். இப்ப இந்த விதமான, இப்ப விஜய் சொல்றாரு, இப்படிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு கள்ளத்தனமான தொடர்பை, உறவை பேணக்கூடிய கட்சியாக பிஜேபி இருந்திருந்தார் இவ்விதமான மசோதாவை அமித்ஷா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விதமான மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக அமலுக்கு வந்தால் அதன் மூலமா பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய கட்சி ஒன்னு திமுகவா இருக்கும், இன்னொன்னு திரிணாமுல் காங்கிரஸா இருக்கும். விஜய் சொன்னது உண்மையாக இருந்தால் இப்படி ஒரு மசோதாவை அமித்ஷா கொண்டு வந்திருப்பாரா? எவ்வளவு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்றேன் ஓப்பனாவே, அமித்ஷா இந்த விதமான ஒரு முக்கியமான மசோதா கொண்டு வந்திருக்காருல, இப்படி ஒரு மசோதாவை அவர் கொண்டு வந்திருக்காருங்கிறதே விஜய்க்கு தெரியாது. பேப்பர் இப்போ படிச்சா தானே, மாநாடு டயத்துல கூட்ட டயத்துல நீங்க என்ன பேசணுங்கிறத ஒருத்தர் எழுதி கொடுத்துருவாரு. தொடர்ந்து சினிமால வசனம் பேசியே அவர் மேல வந்தவர். அதனால ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பேசுறதுங்கிறது அவருக்கு சுலபமான ஒரு விஷயம். அவ்வளவுதான், ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பேசிட்டு போவார். அதை தாண்டி இன்னைக்கு இந்தியால அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, டே டு டே அஃபேர்ஸ் என்ன, எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இங்க இது வரைக்கும் ஒரு வலுவான ஒரு பிரஸ் மீட் அவர் கண்டக்ட் பண்ணி ஏதாவது பார்த்துக்கோமா? நடுநிலையான ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட எந்த ப்ரீ கண்டிஷனும் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவை விஜயால தர முடியுமா? அவரால் ஒரு இஷ்யூ பேஸ்ல ஒரு கொஸ்டினுக்காவது அவரால் பதில் சொல்ல முடியுமா? திடீர்னு காவிரி இஷ்யூவை பத்தி பேசினா அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காவிரி இஷ்யூ எந்த இடத்துல இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சினிமா மூலமா ஒரு பிரபலம் கிடைச்சது, ஸ்கிரிப்டை வச்சுட்டு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி அரசியல் ஞானம்ங்கிறது விஜய்க்கு என்ன இருக்க முடியும்?
அமித்ஷா இப்படி ஒரு மசோதாவை 2 நாளைக்கு முன்னால கொண்டு வந்திருக்கார். இந்த சூழ்நிலையில இவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியை விஜய் கேட்டார்னா அவருடைய அரசியல் முதிர்ச்சி என்ன? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறாரே விஜய். இதே காரியத்தை தான் டிஎம்கே செய்து கொண்டிருக்கிறது. திமுக மாடல் அந்த வழியில தான் விஜய் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப விஜய் பாணியிலேயே பேசுறதுன்னா திமுகவுக்கும் இவருக்கும் இடையில ஒரு கள்ள உறவு இருக்கிறது அப்படின்னு நாமளும் சொல்ல முடியும். சரி, இப்போ கச்சத்தீவை பத்தி வருவோம். கச்சத்தீவை மோடி மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பிராக்டிக்கல் ட்ரூத் என்னன்னா, கச்சத்தீவு என்பது இலங்கையின் ஒரு பகுதி. அதை எப்படி போய் மீட்டு வருவீங்க? என்ன படையெடுத்தா? அப்படிலாம் செய்ய முடியாது. வேணா குத்தகைக்கு எடுக்கலாம், 50 ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டுகள், 99 ஆண்டுகளுக்கு அப்படின்ட்டு. இப்ப ஹம்மந்தோட துறைமுகத்தை சீனா எப்படி குத்தகைக்கு எடுத்திருக்கிறதோ 99 ஆண்டுகளுக்கு, அது போல நம்ம ஏதாவது முயற்சி பண்ணலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். இதுல விஜய் சொல்லி இருக்கிறதுல நடந்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமான விஷயத்தை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது இந்திரா காந்தி அவர்கள். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர், தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இந்திரா காந்தி இந்த மாதிரி தாரை வார்த்தார் அப்படிங்கிறத விஜய் சுட்டி காட்டல. கச்சத்தீவை யாரு கொடுத்தாங்களோ அதை பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா கச்சத்தீவை வாங்கணுங்கிறத மட்டும் அவர் வலியுறுத்துகிறார். என்ன காரணம்? கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் தலைவர் பற்றி அவர் பேச மறுக்கிறார். நீங்க இதுவரைக்கும் விஜயோட போக்க கவனிச்சுட்டே வாங்க. கம்ப்ளீட்டா அவருடைய அஜெண்டா எல்லாமே ப்ரோ காங்கிரஸ் அஜெண்டாவா இருக்கும், இல்லாட்டி காங்கிரஸ் அஜெண்டாவே இருக்கும். அவர் இன்னும் சொல்லிப்பார், நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும். ஏதோ இது வரைக்கும் நியாயமே இல்லாத தேர்தலை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு முன்னெடுத்த மாதிரி தேர்தலை நடத்துறது முதல்ல அரசே கிடையாது, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ரொம்ப நியாயமா நடந்தனால்தான் 40க்கு 40 தொகுதி 2024 தேர்தலில் திமுக வென்றது. 2019 தேர்தலில் 39 தொகுதிகளை அது வென்றது. பாண்டிச்சேரி சேர்த்து நான் சொல்றேன், நியாயமா தான் நடந்திருக்கு. அதே போல முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் நியாயமாக நடத்தினால்தான் 2021 திமுக ஆட்சியை பிடித்தது. 2019 இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்க எல்லா தேர்தல்களிலும் டிஎம்கே மிகச்சிறப்பான வெற்றியை தமிழகத்தில் பதிவு செய்திருக்கிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் சின்சியரா ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால, நியாயமாக நடந்து கொண்டனால. இங்க காங்கிரஸ் அள்ளி விடுறாங்கல்ல, தேர்தல் ஆணையத்துடன் பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது, இல்லாட்டி பிஜேபியுடன் தேர்தல் ஆணையம் கூட்டணி வைத்து முறைகேடுகளில் ஈடுபட்டது, வாக்காளர் பட்டியலையே மிகப்பெரிய முறைகேடு. இதெல்லாம் உண்மையா இருந்தால் எதிர்கட்சிகள் தெலுங்கானால ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா? தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா? அதே போல வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா? பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருக்குமா? ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருக்குமா? ஆனால் மீண்டும் நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு விஜய் சொல்லுகிறார்னா கம்ப்ளீட்டா காங்கிரஸ் குரலை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால விஜய் மேல ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னால காங்கிரஸ் இருக்கலாம், ராகுல் காந்தி இருக்கலாம். அவர் ராகுல் காந்தியின் உற்ற தோழர். எல்லாத்துக்கும் மேல சோனியா காந்தி கிறிஸ்தவர், அதே போல விஜயும் கிறிஸ்தவர். சோ சமய அடிப்படையிலும் அவர்களுடைய ஒரு ஒற்றுமை உண்டு, ஒரு நல்லிணக்கம் உண்டு. ஆனா நீங்க காங்கிரஸ் பேரை சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உள்ள வரீங்க, ஒரு கட்சியை கொண்டு வரீங்க அப்படின்னா ஜெயிக்காது, மேலேயே வர முடியாது. அப்போ காங்கிரஸ் ஒரு நிழல் கட்சியாக, ஒரு ஓபன் ஃப்ரண்டாக இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார். இப்ப சொல்றாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் ஓபன் ஃப்ரண்ட் பிஜேபிங்கிறாங்களா, அதே போல காங்கிரஸ் ஓபன் ஃப்ரண்ட் தான் விஜய். இதுல சந்தேகமே கிடையாது. நீங்க விஜய் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது முக்கியமான அவருடைய செயல் திட்டம், அவருடைய கொள்கை பிரகடனம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வாங்க. அது எல்லாமே காங்கிரஸ் என்ன கூறியதோ அதை அப்படியே சொல்லக்கூடியதாக இருக்கும். கம்ப்ளீட்டா ஒன்னே ஒண்ணுதான் அதுல வேறுபட்டது, ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸுக்கும் இவருக்கு இடையில ஒரு வித்தியாசமாக காட்டணும்ல, காட்டினா தானே மக்கள் நம்புவாங்க. அதுக்காக அதை தவிர்த்து மற்றது எல்லாமே காங்கிரஸ் கொள்கை என்னவோ அதுவா தான் இருக்கும். நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே காங்கிரஸ் என்ன சொல்லிட்டோ அதைத்தான் விஜய் திரும்ப இங்க ஒப்பித்துக் கொண்டிருப்பார். இதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விஜய் விஷயத்துல அத்தனை பேரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க வேண்டியதுதானே? நிச்சயமா கூட்டணி வைக்காது. ஏன்னா விஜய களத்துல இறக்கி பல்ஸ் பாக்குறாங்க. விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்பவே விஜய நம்பி அவங்க ஆத்துல இறங்க முடியுமா? ஆழம் பார்க்கணும்ல, விஜயை வச்சு ஆழம் பார்த்திருக்காங்க. விஜய் சக்சஸ்ஃபுல்லா இருந்தால் இந்த தேர்தல், இந்த 2026 தேர்தலுக்கு பிறகான தேர்தலை காங்கிரஸ் விஜயோடு கைகோர்க்கும். அது வரைக்கும் அந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, டிஎம்கேயுடனான அலையன்ஸ் இதுவரைக்கும் காங்கிரஸை பொறுத்தவரை வெற்றிகரமாகவே இருந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ வெற்றிகரமான அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னா அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். விஜய்க்கு என்ன வாக்குன்னே தெரியாது, ஆளாளுக்கு சொல்றது தானே. ரிசல்ட் வந்தா தானே என்ன அவருடைய உண்மையான ஹைட் என்னன்னு தெரியும்.
அதனால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்கள்ல காங்கிரஸ் நிலைப்பாடு மாறலாம். இப்போ விஜயா அவங்க களமிறக்கி விட்டுருக்காங்க, பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால விஜயோட இந்த முறை கூட்டணி வைக்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.